வெயிட்லெஸ்னஸ், எடை இழப்புன்னு சொல்லுவோம். லைஃப்ல இது கண்டிப்பா எல்லாரும் ஒன்ஸ் அது ஃபீல் பண்ணியிருப்போம். எப்போனா, சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு அம்யூஸ்மென்ட் பார்க்கா இந்த பொருட்காட்சிலாம் சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ராட்டினங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இதுல எப்பயாவது நீங்க வந்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. லைஃப்ல எல்லாரும் ஒன்ஸாவது இதை நம்ம பார்த்திருப்போம், இல்லைன்னா இதை நம்ம போயிருப்போம். சரியா? நான் ஒரே ஒரு டைம் போனேன். இப்ப வரைக்கும் ஏன்டா போனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி சுத்தும்னு பார்த்தோம்னா இந்த இந்த மாதிரி சுத்தம். வேற எதுலையுமே நான் போனது எனக்கு அவ்வளவு பயம். இது ஒண்ணுல மட்டும் நான் எப்பயோ யாரோ அடிச்சு பிடிச்சி ஏத்தி விட்டாங்க, நானும் போயிட்டேன். அது இப்படி சுத்தம். ஆக்சுவலா எனக்கு போகும்போது ஒண்ணுமே தெரியல. கீழே அங்க இருந்து இறங்கும் போது எனக்கு என் உயிரே என் கையில இல்ல, நான் எங்கேயோ மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்லெஸ்னஸ் சொல்லுவோம். ஆக்சுவலா இதை நம்ம லிஃப்ட்லயுமே ஃபீல் பண்ணிருப்போம். லிஃப்ட் ஃபாஸ்டா அங்க இருந்து கீழே வரும்போது நம்ம வெயிட் நம்ம கிட்ட இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதைத்தானே நீங்க அப்பேரண்ட் வெயிட் தோற்ற எடைன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா அப்பேரண்ட் வெயிட்டுக்கும் வெயிட்லெஸ்னஸுக்கும் ஒரு சின்ன நூல் தான்ப்பா வித்தியாசம். என்னன்னா, எடை அதிகமாகிறதும் குறைகிறதும் தான் அப்பேரண்ட் வெயிட். எப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதோ, ஆக்சுவலா இப்ப நீ லிஃப்ட் எடுத்துக்கிட்டேன்னா லிஃப்ட்டுக்குள்ள நீ இருக்கேன்னு வை. லிஃப்ட் எந்த மாதிரியான ஆக்சலரேஷன் தமிழ்ல முடுக்கம்னு சொல்லுவோம் அதுல வருதோ அதே முடுக்கத்துலதான் நீயும் அந்த லிஃப்ட்ல இருந்து கீழே வருவ. ஓகேயா? இப்போ நீ லிஃப்ட்டை விட்டுட்டு ஒன்னை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோ, உனக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ நீ வந்துட்டு லிஃப்டோட ஒரு ஆக்சலரேஷன்ல இருக்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்சலரேஷன்ல நீ லிஃப்ட்டுக்குள்ள இருக்க. ஸோ நீ அங்கிருந்து கீழே வரும்போது எப்போ உன்னோட ஆக்சலரேஷன் ஆர் முடுக்கம், அதுவும் நம்ம புவியீர்ப்பு விசை அல்லது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவோமா, இதோட ஆக்சலரேஷன் ஆர் தமிழ்ல முடுக்கம், இது ரெண்டும் எப்ப ஒரே மாதிரி இருக்கோ, சமமா இருக்கோ, அப்போ வெயிட்ங்கிறது வந்துட்டு ஜீரோவா இருக்கும். ஓகேயா? இதைத்தான் நம்ம வெயிட்லெஸ்னஸ் சொல்லுவோம். ஆறு இடையில இதுல ஏங்கிறது வந்துட்டு நீ ஆர் அந்த லிஃப்டோட ஆக்சலரேஷன் ஆர் முடுக்கம். ஓகேயா? அதுவே ஜிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஆக்சலரேஷன் ஆர் முடுக்கம். ஓகேயா? இது ரெண்டும் எப்ப சமமா இருக்கோ அப்போ வந்துட்டு நீ வெயிட்லெஸ்னஸ் இல்லாம, வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்ப. அது பேர் என்னப்பா, எடை இழப்பு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருப்பேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கு, நான் மிதந்துட்டே இருப்பேன்னா ஈவன் உன்னால தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ ஆக்சிடென்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி இதுலதான் இருப்பாங்க. ஸோ நீ எப்பயோ ஒரு டைம் இந்த மாதிரி ராட்டினத்துல எப்பயாவது நீ போயிருந்தனா கண்டிப்பா இதை நீ ஃபீல் பண்ணியிருப்ப. போயிருந்தா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லு. நெக்ஸ்ட் விஷயம் ஃப்ரீ ஃபால். இந்த வெயிட்லெஸ்னஸ் தான் ஃப்ரீ ஃபால்னு நம்ம கிராவிட்டி இல்லாத அந்த ஸ்பேஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா நீ நம்மளோட அறிவிலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடு.